ஹாய் வணக்கம். என்னோடய பேர் வெல்டன் ராபர்ட். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, கரெக்டாக என்னோடய ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நெக்லஸ் பார்க்கில் இருக்கேன். நெக்லஸ் ரோடு இந்த இடத்தோட பேர் தான் நெக்லஸ் ரோடு. இந்த இடத்துல என்ன ஃபேமஸ்னால், இந்த இடத்துல வந்து ரயில்வே பெட்டி மாதிரியே வந்து ஒரு ஃபுட்டு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டேக் அவே அப்படின்ட்டு ரயில் என்ன இது கோச் ரெஸ்டாரண்ட். ஓகே, உள்ளே எல்லாமே வந்து உள்ளே சாப்பிட்ற இடம். சூப்பராக இருக்கும் இந்த இடம். செம்மையாக இருக்கும். பட் ஆனால் உள்ளே போகலாம், இப்போதைக்கு வேணாம். சேல்ரி வரட்டும். சேல்ரி வந்ததுக்கப்புறமேட்டு போய்க்க வேண்டியதான். இந்த இடம் ஈவினிங் சூப்பராக இருக்கும். ஈவினிங் கரெக்டாக ஒரு 6 o'clock ஒரு 6:30 5 o'clockலாம் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போவோம். அப்படியே நடந்து நேராக இந்த வழியாக அப்படியே நேராக நடந்து இப்படியே போனோம்னா கரெக்டாக நம்ம அம்பேத்கர் சிலை ஒன்று இருக்கும். கரெக்டாக 115 அடியோ எத்தனையோ அடி. வெயிட் பண்ணுங்கள், நான் ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணேன். 115 அடி. இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். இதில் என்னன்னா மழை வேறு இன்னைக்கு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் பேச ஆரம்பிச்சுன்னு இருப்பேன். இது வேறு ஆஃபீஸ் வேறு லேட்டாக தான் விட்டாங்க. அது வேறு இல்லை. இந்த வியூ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பேசிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். எந்த வீடியோ எது எடுக்கிறாலும் செம்மையாக இருக்கும். இது வந்து நெக்லஸ் ரோடு. என்ன பேரோ அது, நெக்லஸ் ரோடுன்ட்டு. கவனித்தீரா? என்ன பண்ணுறது, பேர் வச்சிட்டாங்களே. வெயிட் பண்ணுங்கள், ஷோ பண்ணுறேன். செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே உட்காந்து என்ன லவர்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. மழை பெய்யறதுனால யாருமே இல்லை. இல்லாட்டி ஒவ்வொரு லைட்டுக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு கப்புள்ஸ் நிற்பாங்க. அதனால் இந்த பக்கமே வரக்கூடாது. அது இல்லாமல் இங்கே வந்து மழைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மழை பெய்யறதுக்கு வருஷம் கவனித்தீரா? வருஷம் மீன்ஸ் வருஷம்னா நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க, ஒரு வருஷம் 1 year அப்படின்னுவாங்க. இங்கே வந்து வருஷம்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தமா. மழை எல்லாம் டெக்னாலஜி. மழை வஸ்துந்தினா வருது, மழை வருது, மழை பெய்யுது அப்படின்ட்டு. தெலுங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் வரேன். ஆனால் இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக வரல. பட்டு பார்த்தாலே தெரிகிறதா? போக இன்னும் கற்றுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் வார்த்தையாக அவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன வார்த்தையை நம்ம தெரிஞ்சிக்க முடியுமோ அதுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்கிறது, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து இந்த ஆப் இருக்குது, நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறையா வருதில்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாம். நம்ம போய் நேரில் பேசும்போது அதெல்லாம் எதுவுமே யூஸ் ஆகாது. எல்லாம் மைண்டில் வந்து யோசிக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நேரில் பேசும்போது சுத்தமாக வரவே வராது யாருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள். வில்லு வாஸ். இன்றைக்கி 2 வார்த்தை. வில்லு வாஸ்னா, வில்லு மீன்ஸ் எதிர்காலம். ஏதாச்சும் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா ஐ வில் கோ. வில்லுனா எதிர்காலத்தை குறிக்கும். எந்த இதாக இருந்தாலும் சரி. ஈஸியாக அங்கேயோ லவ்வர்ஸ் இருட்டில் இருக்காங்க. போய் எனக்கு தெரியவே இல்லை, நான் பக்கத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். மறைகிறாங்க. இங்கே இருக்கக்கூடாது, வேணாம், நம்ம வேறு ஸ்பாட்டு போவோம். கடைசி வரையும் தெரியல.
ஒன்று புர்கா போட்டு நிற்கிது, இன்னொருத்தன் கருப்பு கலர் போட்டிருக்கான் நம்மள மாதிரி. இங்கே 2 பசங்க நிற்கிறாங்க. என்ன எல்லா இடத்துலையும் இருக்காங்க, மழை பெஞ்சாலும் சரி இருக்காங்களே ஆளு. எங்கே போனாலும் இந்த ஜோடி புறா தொல்லை தாங்கவே முடியல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அட்டனா அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன. இன்னும் நாடு இதோட இருக்கும் சூப்பராக. இந்த இடம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி. இது ஃபுல்லாக இந்த டேங் பேங்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பிரேமுலு படத்தில் ஒரு இடையில ஒரு நடுவில் ஒரு இது வருமே, அந்த மாதிரி ஒரு ஷாப்பு தான் இது. பட் ஆனால் இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நான் இன்றைக்கி வேறு வெள்ளை ஷூ வேறு போட்டிருக்கேன். சுத்தமாக எங்கிட்டு பார்த்து நடக்கிறது என்ன ஒன்றும் தெரியல. கேமரா பார்க்குறதா இல்லை கீழே பார்த்து நடக்கிறதா ஒன்றும் தெரிய மாட்டேது. இங்கே போட்டிங் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் எவ்வளோ ஃபீஸு? அடல்ட்டுக்கு வந்து 100 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 50 ருபீஸ். பட் ஆனால் இப்போ ஓப்பனில் இருக்கானு தெரியலையே. टिकट पूछने गया था साइड से, उसका क्या करने गया? आने के बाद क्या అక్కడ వెళ్ళిపోయాడంట. అక్కడ కూర్చున్నాడంట. ఎక్కడ ఉన్నావంటే అక్కడ కూర్చున్నాడు. மழை வேறு நிற்கவே இல்லை, பெஞ்சிக்கிட்டே இருக்கு தூர தூர. பட் ஆனால் நம்ம செல்லுக்கு ஒன்றும் பிரதப்பெலாம் வராது. நம்ம செல்லு வாட்டர் ப்ரூஃப் தானே, அது வரையும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு போட்டிங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த தண்ணி ஃபுல்லாக என்னென்னா இந்த அழுக்கு தண்ணின்னு வாங்கல்ல, அவங்களே ப்யூரிஃபை பண்ணி அவங்களுக்குள்ளேயே அப்பப்போ சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை ரெடி பண்ணுறது தான் இந்த தண்ணி. ஒரு நாள் அந்த இது அம்பேத்கர் சிலை பக்கத்தில் ஒரு மாளிகை மாதிரி ஒரு மாளிகை இருக்கும், பெரிய மாளிகை. அந்த மாளிகையும் ஷோ பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தா இப்போ மழை பெய்யுது. மழை பெய்யறதுனால தான் ஒன்றும் பண்ண முடியல. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக லேடிஸ் தான். பஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான் லேடிஸுக்கு. பட் இருந்தாலும் இந்த ஊர் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீலாம் கிடையாது. அவங்க ஷோ பண்ணணும், அவங்க ஆதார் கார்டை ஷோ பண்ணணும். அவங்க தெலுங்கு அப்படின்னா தான் அவங்களுக்கு ஃப்ரீ. மித்தபடி ஃப்ரீலாம் கிடையாது பஸ்ஸில். அது இல்லாமல் கண்டக்டர் மேக்ஸிமம் ஒரு 98% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். மெட்ரோ ஓட்டுறதுலேருந்து பஸ் கண்டக்டரு, டிரைவர் மட்டும் ஜென்ட்ஸ் இருப்பாங்க. மித்தபடி ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊரில் வந்து கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். பட் ஃப்ரீயாக இருந்தால் என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? வேறு ஃப்ரீயாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? பஸ் நிப்பாட்டணுமே அந்த கரெக்டான இடத்துல. நம்ம பொண்ணுங்கள்லாம் இங்கே நின்றுச்சுன்னா பஸ்ஸு போயிட்டே இருக்கும், நிற்கவே மாட்டான். டாட்டா வர்ட்டா அப்படின்ட்டு. இங்கே அப்படிலாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக ஸ்டாப்லாம் நிப்பாட்டிட்டு. பட் ஆனால் ஃப்ரீ கிடையாது, காசு தான். இப்போ நம்ம எங்கிட்டு போயிட்டோம்னா இதே வழியில் நேராக அப்படியே போயிட்டே இருந்தோன்னா அந்த அம்பேத்கர் சிலை அதை பார்த்தலாம். அம்பேத்கர் சிலை அது பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு இருக்குது, அதுக்கும் போய் பார்க்கணும். அப்புறம் இன்னும் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் போகணும். பட் அதுக்கெல்லாம் காசு வேணும். நம்ம இருக்க வரையும் நடராஜா தான், நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் ஆனால் மணி இங்கேயே மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போ நான் பிஜிக்கு போயிட்டு இப்போ நான் சாப்பிட்டு இப்போ நான் தூங்கி காலையில் வேலைக்கு போயிட்டு யோயோ டென்ஷனாக இருக்கு.
எனக்கு கிடைக்கிற டைமே கொஞ்சம் டைம் தான், அதனால தான் லேட் ஆகுது அடுத்த வீடியோ போகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னால முடியலடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் என்னன்னு போடுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். தப்பாக பண்ணுறேன்னா, காமெடியாக இருக்கா இப்படி